ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் முள்ளங்கி சாம்பார் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. தேவையான பொருட்கள்: முள்ளங்கி 3, சின்ன வெங்காயம் 10, தக்காளி 2, புளி சின்ன எலுமிச்சை அளவு இருந்ததுன்னா போதும், துவரம்பருப்பு 1/2 கப், சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி, உளுத்தம்பருப்பு, கடுகு மற்றும் கொத்தமல்லி. முள்ளங்கி, சின்ன வெங்காயம், தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இந்த முள்ளங்கி வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் புளியை கரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் புளியும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வாணலில் நம்ம வச்ச முள்ளங்கி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. மிதமான தீயிலே வதங்கட்டும். இந்த சாம்பார் பொடி தண்ணியும் மிதமான தீயிலே இருக்கட்டும். முள்ளங்கி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த வாணலில் நாம் இப்போ தக்காளியை சேர்க்குறோம். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்தா அது சுலபமாக வதங்கும். முள்ளங்கி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் ஒரு பாத்திரத்தில் சாம்பார் பொடி தண்ணி வச்சோம் இல்லையா, சூடு பண்ணி அதில் இதை கொண்டு போய் சேர்க்குறோம். மிதமான தீயிலே இதை கொஞ்சம் தொராய் விடுங்க. நம்ம துவரம்பருப்பை கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த பருப்பு தண்ணியை இப்போ நாம் இந்த சாம்பாரில் இப்போ சேர்க்க போகிறோம். நாம் இப்போ இதில் கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை இப்போ இதில் சேர்க்குறோம். மிதமான தீயிலே இருக்கட்டும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நாம் கடுகு, உளுத்தம்பருப்பை தாளிக்கணும். கூட கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இந்த சாம்பாரில் நாம் இப்போ போட போகிறோம். மிதமான தீயில் இப்போ 2 நிமிஷம் தொராய் விடுங்க. இப்போ சுட சுட சுவையான முள்ளங்கி சாம்பார் தயார்.